Welcome to our One World weekly recap. குரங்கு மாமா ஓ குரங்கு மாமா இருக்கத்துல மட்டமான இன்ட்ரோனா அது நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. இல்ல நான் பெருமையா சொல்லுவோம்பா. ரொம்ப நாள் ஆகுது வேர்ல்டு உள்ள வந்து கடைசியா டெம்பிள் கட்டணும் 12 நாள் ஆயிடுச்சு. ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு போய் பாத்துட்டு வருவோம். இவனுங்களை நான் எதுவுமே ஃபீட் பண்ணல. ஏன் தெரியுமா? ஃபீட் பண்ணா 2 3 ஆகுது, 3 4 ஆகுது. அதனால சங்கு தான் லேக் ஆகுது. நின்னு அடிப்பேன். ஓகே, ஃபார்ம்ல சொல்லிக்கிற மாதிரி வேற ஒண்ணும் இல்ல. என்ன புடிச்சு போட்டோம் அதுதான் இருக்கு. நம்ம வேற இடத்துக்கு போவோம். அடுத்து என்னோட அக்ரிகல்ச்சர். ஆர்டிபிஷியல் அக்ரி அறுவடை பண்ணக்கூடிய ஒரே தரமா உள்ள ஒரு மிஷின்னா அது இந்த நவீன மிஷின் தான். ஓகே, இதுல ஆல்ரெடி அறுவடை பண்ணிட்டோம். சோ அதனால மறுபடியும் சீட்ஸை நட்டி வைக்கலாம். அப்பதான் வந்து அடுத்த வீடியோல அறுவடை பண்ண முடியும். ஆனா போன டைம் அறுவடை பண்ணும் போது வந்து மறுபடியும் நட்டி வச்சிருக்கணும். ஆனா அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, அடைச்ச அப்புறம் பாத்துலாம் வீடு நினைச்சேன். வேலைக்கு போனா தானே சாப்பிட முடியும். ஆமா சாப்பிட முடியும். இப்ப ட்ரை பண்றேன் மேடம். ஆனா அப்ப நம்ம பண்ணியிருந்தா இப்ப நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். பட் இப்ப நம்ம நட்டி வச்சிட்டு இருக்கோம் சீட்ஸை. ஓகே, ஏதோ ஒன்று கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ நட்டி வச்சுட்டேன். அண்ட் மேல வந்து வீட்டை நட்டி வைக்கலான்னு நட்டு வச்சுன்னு இருக்கேன். அடுத்தது என்னோட ஃபேவரட் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம். எப்பவுமே வந்து பொட்டேட்டோ நடுவோம், இல்ல கேரட் இல்லைன்னா வீட்டோட சீடை நடுவோம். பட் இந்த டைம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆப்பிள் செடியை வந்து நட்டு வச்சிட்டு இருக்கேன். இதுமாரி வந்து கேஃபிட்டே நல்லா அப்பதான் பார்க்க டீசெண்டா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ரிசோர்ஸுமே நம்ம வந்து க்ரோத் பண்ணிட்டோம். ஆனா ஆப்பிள்லாம் வந்து சுத்தமா பண்ணல. அதோட சீடு இன்னுமே செஸ்ஸில் தான் இருந்துச்சு. ஓகே, செக் பண்ணி பார்த்தா வேற டிஃப்ரெண்டா பண்ணலாமான்னு ஆப்பிள் இருந்துச்சு. ஓகே, ஆப்பிளா நட்டுலாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து நட்டுட்டு இருக்கேன். ஆனா இது க்ரோத் ஆக எவ்வளவு டைம் எடுத்துக்குன்னு தெரியல. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடுறேன். பார்க்கலாம், எப்படியோ வளர்ந்துதானே ஆகணும். அடுத்துதான் நான் பார்க்குன்னு பேர்ல கட்டி வச்ச ஒரு பார்க்கு. இதுலலாம் மரமும் பிளஸ் உட்காரத்துக்கு வந்து ஒரு சேர் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். சேர் மாரி வந்து ஸ்டோர்ல செஞ்சு போட்டிருப்பேன். எஸ், இதுதான். வேற எதுவும் இருக்காது. பட் ஒரு ஹனி இருக்கு. ஹனி ஃபுல்லா ஃபில் ஆயிட்டு இருக்குங்க. ஓகே, ஹனி எடுக்கணும். நமக்கு பாட்டில் வேணும். பாட்டில் வேணும் நம்ம கிளாஸ் வேணும். கிளாஸ் வேணும் நமக்கு சாண்ட் வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாரை கலெக்ட் பண்ணுவோம். அடுத்ததான் இதை போயிட்டு மெல்ட் பண்ணணும். ஆக்சுவலி என்னோட பேஸ்ல வந்து எல்லா ரெக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு. அங்கே போயிட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 1 2 3. ஐயோ, கொஞ்ச நேரம் தெத்துவானுங்க, அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடுவானுங்க. ஐயோ, இன்னமும் வரானுங்க. ஓகே, ஒரு வழியா போயிட்டானுங்க. இது என்னோட பார்க். ரீகேப் படி நம்ம இங்கேயும் சுத்தி பார்க்கணும். அப்படி சுத்தி பார்த்ததுல இங்க ஒரு ஹனி இருந்துச்சு. ஓகே, இப்ப அடுத்துதான் நம்மளுடைய மிகப்பெரிய டெம்பிளுக்கு போக போறோம். இவ்வளவு பெரிய டெம்பிளை கட்டி ஒரு மிகப்பெரிய வீடியோவை போட்டிருக்கோம். போய் பார்க்கலாம், போய் பாருங்க. சேனல் தான் இருக்கு. இந்த டெம்பிளோட போட்டோ அப்படியே இருக்கும் தம்ப்நெயில்ல. சோ நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டெம்பிள் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இருக்கு. பர்ஃபெக்ட். அப்புறம் வேற என்ன இருக்கு? எக்ஸ்பி ஃபார்ம் பாத்தீங்கன்னா வந்து செஸ்ட் வச்சு ஜட்ஜ் பண்ண முடியும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பட் இதுல மோஸ்ட் எது யூஸ் பண்றேன்னா போன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். போன் மில்காக, வேற எதுவும் கிடையாது. ஓகே, இப்ப அடுத்தது என்னோட சுகர் ஃபார்ம்னு சொல்ல முடியாது. எங்க இடம் இருந்துச்சு அப்படின்னு நட்டு வச்சேன். இப்போ இது அறுவடை பண்ணிட்டு இன்னும் இந்த பிக் சைஸா பண்ணி நட்டு வைக்கணும். அப்போ இது ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இப்போ கொஞ்சம் டர்ட்ஸை கலெக்ட் பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் பிக் சைஸ் ஆக்கி மிச்சி இருக்கிற எல்லா சுகரும் நட்டி வச்சிடலாம். நம்ம நேம். சோ ஃபைனலா இப்போ நம்மளோட சுகர் ஃபார்ம் இன்னும் பிக் சைஸ்ல ஆயிடுச்சு. இது வளர வளர இது இன்னும் லைக் வந்து இந்த நோக்கியா போன்ல வந்து இந்த ஸ்னேக் கேம் ஆடி இருக்கீங்களா, அது மாரி இது வளர வளர போயிட்டே இருக்கும் சைஸு. அப்படியே கொஞ்சம் மைனிங் போயிருந்தேன். ஜாம்பிஸ் மோப்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொண்டுட்டு கொஞ்சம் அயன்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே வந்துட்டேன். அண்ட் மைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஜாம்பில ஸ்பேன் ஆகலாம் அந்த ரூம்ல வந்து இந்த டிஸ்க் கிடைச்சது. ஓகே, இதுல என்ன மியூசிக் வருதுன்னு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் போட்டேன் அந்த மியூசிக்கே மேல்ரா. குரங்கு மாமா